பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் மரியாளை பற்றி நமக்கு தெரியும். ஆனாலும் இதில் ஒரு விஷயம் இருக்கு. மரியாள் யாரு? இயேசுவின் பாதத்தை தன் கண்ணீரால் நினைத்தவள், கழுவினவள், இயேசுவின் மீது அன்பு கொண்டவள், இயேசுவினிடத்திலே ஐக்கியம் உள்ளவள். அப்படிப்பட்ட மரியாள் அவள் உட்கார்ந்துருக்கிறா. அவள் போல. ஆனால் மார்த்தாள் என்ன பண்ணிட்டா, கிளம்பி உடனே எதிர்கொண்டு போயிட்டா. சரி, மார்த்தாள் போய் என்ன செய்தா? இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறா? நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு மார்த்தாள் ஏசப்பாட்ட சொல்கிறான். ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? அவன் உயிர் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, அது கடைசி காலத்தில் எல்லோரும் உயிர் தழுவாங்க, அது எனக்கும் தெரியும் அப்படின்னு அப்படியே அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு, நீங்கள் தான் தேவனுடைய குமாரன், கிறிஸ்து அப்படிலாம் எல்லாம் மார்த்தாள் சொல்கிறான். இப்படி சொன்ன மார்த்தாள், லாசரு எங்கே அப்படின்னு கேட்கும்போது, லாசருவை கல்லறையில் அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி வாங்க கல்லறையின் இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மார்த்தாள் சொல்கிறா, ஐயோ ஆண்டவரே, அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு, நாருமே அப்படின்னு சொல்கிறான். இதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவளுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவில் இருக்குது, அவளுடைய அந்த கிறிஸ்துவின் ஐக்கியம் எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். நாருமேன்னு சொல்கிறா. இவ தான் நீங்கள் தேவனுடைய குமாரன், கிறிஸ்து எல்லாம் சொன்னா, வெளிப்பாடுகள்லாம் சொன்னா, எதிர்கொண்டு போனா, உடனே கிரியை செய்தா. ஆனால் அந்த கிரியையில் அவள் நிலைத்திருந்தாள்னா இல்லை, அந்த விசுவாசத்தில் அவள் நிலைத்திருந்தாளான்னா இல்லை. அவள் என்ன பண்ணிட்டா? அங்கே நிலைக்காமல் போய்விட்டாள். ஆனால் மரியாளோ என்ன செய்கிறா? உட்கார்ந்துருக்கிறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா? மார்த்தாள் போய் மரியாள்கிட்ட ரகசியமாக கூப்பிட்டு வந்தார்னு இருக்கும். ஏன் ரகசியமாக கூப்பிட்டுட்டு வரா அப்படின்னா, அது ஒரு துக்க வீடு, அதனால் அநேகர் அங்கே இருந்திருப்பாங்க. அதனால் மரியாள்கிட்ட ரகசியமாக சொல்லி வந்திருக்கிறாரு, போதகர் வந்திருக்காரு. அப்போ உடனே என்ன பண்ணுறா? மரியாள் எந்திரிச்சு ஒடியாடுறா. ஆனால் அது வரைக்கும் ஏசப்பா அங்கே போகலை, வீட்டுக்கு போகலை, வெளியில தான் பேசிகிட்ருக்கார். என்ன இதுலேருந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் மேலோட்டமாக ஏதாவது அவசரத்தில் இந்த விதையின் ஓமை போல தான் டக்குன்னு ஏற்றுக்கொண்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. பாறை விதையாக இருக்கும். உடனே என்ன பண்ணாது, அங்கே வேர் முளைக்காது, அங்கே விதை பயிர் பண்ணப்படாது. அதுபோல் இங்கே என்ன நடக்குது? அப்படி தான் மார்த்தாள் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அநேகர் நாம் அப்படி தான் இருக்கிறோம், மார்த்தாளை போல். ஆண்டவரை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படி இப்படி அதெல்லாம் செய்கிறோம். ஆனால் முடிவு பரிந்த நிலைத்து இருக்கிறோமான்னா கிடையாது. மரியாள்கிட்ட சொன்ன உடனே ஓடிட்டா. ஆனால் மரியாளும் அதே விஷயத்தை தான் சொல்கிறா. நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா என் அண்ணன் மறிச்சிருக்க மாட்டான் அப்படின்னா. ஆனால் மரியாள் இதுக்கு முன்னாடி ஒன்று செய்தா, பாதத்தில் விழுந்து அவரை வணங்கினா. அவருக்கான அந்த முக்கியத்துவத்தை அங்கே மரியாள் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியுது. ஏன் மரியாள் அங்கே உட்கார்ந்து இருந்தா அப்படின்னா, அந்த யூத சடங்குபடி ஜென்ரலாகவே ஒரு டெத்து அப்படிங்கும்போது அங்கே வீட்டில் தான் இருக்கணும். யாரும் வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. அங்கே அந்த துக்கம் அனுசரிக்க வருவாங்க. அதனால் அங்கே இருந்தா. இன்னொன்று, அவள் இந்த மாதிரி அவசரப்பட்டு தடபடா அப்படின்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. அமைதலுடனே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற
ஒரு மரியாள். இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். மார்த்தாள், மரியாள் அந்த ஏசப்பா வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு. மார்த்தாள் வந்து பயங்கரமா வேலை செஞ்சுட்ருப்பாங்க. மரியாள் இயேசுவின் பாதத்தின் அண்டையிலே உட்காந்துருப்பா. அதுக்காக அப்ப மார்த்தாள் மாரி செய்யக்கூடாதா? அப்ப யாரும் வீட்டுக்கு வந்தா ஆண்டவரே வீட்டுக்கு வந்தா நம்ம அத செய்யக்கூடாதா? அப்படின்னா, அப்படி கிடையாது. ஆனால் அதை விட இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அதுபோலத்தான் அவ அமைதலா உள்ளவ. அப்படியே அமைதலா இருந்தா. இன்னொன்னு ஏசப்பா வந்தது அவளுக்கு தெரியாது. அதான் மார்த்தாள் போய் ரகசியமா தான் சொல்லி கும்பிட்டுட்டு வரா. கேட்ட அடுத்த நொடி பொழுதிலேயே ஏசப்பா கிட்ட ஓடி வந்துட்டா. ஓடி வந்து பாதத்துல விழுந்து முதலாவது வணங்கிட்டு, அதுக்கப்புறம் தன்னுடைய விஷயத்த சொல்றா. இங்க தான் நாம புரிந்து கொள்ளணும். மரியாளை போன்று அந்த அர்ப்பணிப்பு, அந்த முழு இருதயம், அந்த ஒரு இயேசுவின் மீது இருக்கக்கூடிய அந்த அளவில்லா அன்பு, அது நம்மிடத்துல இருக்கும்போது, நாம முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கலாம். மரியாள் போய் சொல்லவே இல்லையே! 4 நாள் ஆயிடுச்சே! நாறுமே! அப்படின்லாம் மரியாள் சொல்லல. ஆனா மார்த்தாள் சொன்னா. ஏன் சொன்னா? இதான் விஷயம். ஃபர்ஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு, எல்லாம் ஓகே. நான் எல்லாம் பண்ணிட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அபிஷேகம் பெற்றுட்டேன். நான் வந்து அந்நிய பாஷை பேசுறேன். எல்லாம் பண்றேன். எல்லாம் செய்றேன். ரைட்டு. ஆனா, அங்க நிலைத்திருக்க முடியல. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியல. இடையிலே விழுந்து போகிற ஒரு சூழல். இடையிலேயே திசை மாறுகிற ஒரு சூழல். ஆனா மரியாள்ட்ட அப்படி இல்ல. முடிவு பரியந்தமும் அவள் நிலைத்திருக்கிறாள். இத தான் நாம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.